பல வருடங்களுக்கு முன்பு விக்ரமாதித்தன் என்ற அரசன் உஜ்ஜயினி நகரத்தை ஆண்டு வந்தார். அவர் சூரியனை போன்ற ஒளியையும் வலிமையையும் கொண்டு இருந்தார். அவர் நிறைய சாதனைகள் செய்தார். அவருக்கு படிப்பதிலும் மிகவும் ஆர்வம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் துணிச்சலான செயல்களிலும் ஆர்வம் கொண்டிருந்தார். அவர் திறமைசாலிகளுக்கு பாராட்டுகளையும் பரிசுகளையும் கொடுத்து ஊக்குவித்து வந்தார். கடவுள் அனைவரையும் பாதுகாப்பார். இனிய காலை வணக்கம். இன்றைய வழக்கை ஆரம்பிக்கலாம். மாண்புமிகு அரசே, தங்களை காண்பதற்காக மக்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களை உள்ளே அனுமதியுங்கள். அங்கு வந்திருந்த அனைவரும் விலை உயர்ந்த பரிசு பொருட்களை அரசருக்காக கொண்டு வந்திருந்தனர். அந்த பார்வையாளர்களின் வரிசையில் ஒரு முனிவரும் இருந்தார். உங்களுக்கு என் கனிவான வணக்கங்கள் மகாமுனி. இறைவன் எப்போதும் உங்களுடன் இருப்பார். என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இங்கு நீங்கள் தங்கிவிட்டுதான் செல்ல வேண்டும். தங்களின் கருணைக்கு மிக்க நன்றி மகாராஜா. என்னை போன்ற முனிவர்கள் இங்கு தங்குவது சரியாகாது மகாராஜா. தயவு செய்து இந்த பழத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். மிக்க சந்தோஷம் முனிவரே. மந்திரியாரே, இதை கொண்டு சென்று நம் சேமிப்பு அறையில் வைத்து விடுங்கள். அந்த அதிகாரி முனிவர் கொடுத்த பழத்தை ஒரு பெட்டியில் பத்திரப்படுத்தினார். அந்த முனிவர் மறுநாளும் அரசரை காண வந்தார். அவர் இன்னொரு பழத்தையும் அரசருக்கு கொடுத்தார். இதைப்போல் அடுத்த 3 நாட்களும் அந்த முனிவர் அரசருக்கு பழங்களை கொடுத்து வந்தார். ஒரு நாள் காலை, மந்திரியாரே, நாம் இன்று சேமிப்பு கிடங்குகளை சோதனையிட வேண்டும். ஓ, அந்த மகா முனிவர் வந்து கொண்டிருக்கிறாரே. ஓ, இன்னொரு பழத்தை கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் வருகையை நான் வரவேற்கிறேன். மிக்க நன்றி முனிவரே. அந்த பழத்தை கையில் வைத்து விளையாடிக் கொண்டே சென்ற அரசர் அதை திடீரென்று தவறவிட்டார். அப்பொழுது பக்கத்து மரத்தில் இருந்த குரங்கு ஒன்று அந்த பழத்தை பாய்ந்து வந்து கடிக்க முயற்சித்தது. ஐயோ, என்ன அழகாக இருக்கிறது! மாணிக்கக்கல். இதை நான் இதுவரை கண்டதே இல்லை. இதை போன்ற தூய்மையான மாணிக்க கற்களை இதுவரை என் கண்கள் பார்த்ததில்லை. நான் அனுப்பிய பழங்களை நீங்கள் என்ன செய்தீர்கள்? அரசே, நான் அனைத்தையும் ஒரு பெட்டியில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன். அதை கொண்டு வாருங்கள். அதை துண்டு செய்யுங்கள். அரசர் ஆச்சரியத்தில் வாயடைத்து போனார். கடவுளே, என் கண்களை என்னாலே நம்ப முடியவில்லை. எல்லா பழங்களும் ஒரு மாணிக்க கல்லை வைத்திருக்கிறதே. ஓ, தங்களுக்கு என் வணக்கங்கள். முனிவரே, என் மீது மட்டும் ஏன் இவ்வளவு அக்கறை உங்களுக்கு? உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் எனக்காக மிக முக்கியமான உதவி ஒன்றை செய்ய வேண்டும் மகாராஜா. ஆனால் அரசே, அது என்ன உதவி என்று நான் உங்களிடம் தனிமையிலே கூற விரும்புகிறேன். சரி, வாருங்கள், நாம் ஒரு தனி அறைக்கு சென்று பேசலாம். அரசே, தாங்கள் எவ்வளவு பெரிய தைரியசாலி என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அரசே, நான் சொல்லப்போகும் காரியத்தை செய்ய மிக மிக அதிகமான துணிச்சல் தேவை. அதற்கு நீங்கள் ஒரு ஆலமரத்தின் அடியில் என்னை சந்திக்க வேண்டும். அந்த இடம் சுடுகாட்டிற்கு மத்தியில் உங்கள் நகரத்திற்கு வெளியேதான் இருக்கிறது. அந்த இடம் நீங்கள் நினைப்பது போல் சாதாரணமான இடமில்லை. மிகவும் ஆபத்தான இடம். மாதத்தில் 14ஆம் நாள் வரும் பௌர்ணமி இரவு அன்று நீங்கள் என்னை சந்திக்க வேண்டும். நீங்கள் சொல்வது போல நான் அவர்களை சந்திக்கிறேன். அந்த நாளும் வந்தது. மந்திரியாரே, ராஜாங்கத்தை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நான் வரும் வரை. தங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம் மன்னவா. இங்கிருந்து நான் பார்த்துக் கொள்கிறேன்.
தாங்கள் தயவு செய்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். விக்ரமாதித்தன் மயானத்தை அடைந்த பொழுது அவனை நரிகளும் ஓநாய்களும் வரவேற்றன. அவைகளை கடந்து உள்ளே சென்ற பொழுது பயங்கரமான முகங்களுடன் பேய்களும் பிசாசுகளும் தென்பட்டன. அந்த பேய்களில் சில பேய்கள் விக்ரமாதித்தனை உற்று நோக்கின, மற்றவை தன் நிலை மறந்து ஆடிக்கொண்டிருந்தன. ஓ, என்ன அபாயகரமான இடம்! அதோ அங்குதான் முனிவர் அமர்ந்திருக்கிறார். மகாராஜா, நான் உங்கள் தைரியத்தை பாராட்டுகிறேன். எனக்கு ஏதோ வேலை தருவதாக கூறினீர்களே. 4 திசைகள் கொண்ட இந்த இடத்தின் வடக்கு மூலையில் ஒரு பெரிய பழமை வாய்ந்த மரம் இருக்கிறது. அந்த ஆலமரத்தின் ஒரு கிளையில் அனாதை பிணம் ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கும் அரசே. அங்கு சென்று எனக்காக அந்த பிணத்தை இழுத்து வாருங்கள். அரசர் ஒரு பிணத்தை தன் கையால் கொண்டு வந்து கொடுத்து, அதை கொண்டு நான் மிக பெரிய யாகம் செய்தால் எனக்கு அபார சக்திகள் கிடைக்கும். இந்த யாகத்தை நான் இந்த இடத்தில்தான் செய்ய வேண்டும். உடனே சென்று கொண்டு வாருங்கள். நான் இப்போதே சென்று அதை கொண்டு வருகிறேன். விக்ரமாதித்தன் அங்கிருந்து கிளம்பிச் சென்று அந்த மரத்தை கண்டுபிடித்தான். அதில் தொங்கிக் கொண்டிருந்த பிணத்தையும் விக்ரமாதித்தன் கண்டான். உடனே அந்த மரத்தின் மீது ஏறி கட்டப்பட்டிருந்த அந்த பிணத்தை தனது வாளால் கீழே தள்ளினான். அந்த பிணம் மண்ணில் வீழ்ந்தது. ஓ, முனிவர் சொன்ன வேதாளம் இதுதானா? வேதாளமே! விக்ரமன் கீழே இறங்கி வந்து அந்த வேதாளத்தை தூக்கினான். ஏய், எதற்காக சிரிக்கிறாய்? அரசர் இப்படி கேட்ட அடுத்த நொடியே வேதாளம் மறுபடியும் மரத்தில் ஏறிக்கொண்டு கயிற்றால் தன்னை தானே கட்டி கொண்டு தொங்கியது. நான் மறுபடியும் இதை கீழே இறக்க வேண்டும். இதேபோல் 6 முறை அந்த வேதாளத்தை விக்ரமன் கீழே இறக்கினான். 6 முறையும் அந்த வேதாளம் மறுபடியும் மேலே ஏறிக்கொண்டது. ஏன் இந்த வேதாளம் திரும்ப திரும்ப மரம் ஏறிக்கொள்கிறது? என்னவாக இருக்கும்? எனக்கு புரிந்துவிட்டது. நான் வாய் திறந்து பேசுவதால் தான் இந்த வேதாளம் மரம் ஏறிக்கொள்கிறது. இந்த தடவை பேசாமல் இருப்போம், என்ன செய்கிறது என்று பார்ப்போம். 7வது முறை விக்ரமன் அந்த வேதாளத்தை தோளில் சுமந்து கொண்டு அமைதியாக நடக்க ஆரம்பித்தான். சரி, நான் உன் முதுகில் இருக்கும்போது உனக்கு எதுவும் ஏற்படாது. நீ ஒரு வார்த்தை பேசினாலும் நான் உன்னை விட்டு பறந்து மறுபடியும் மரத்தில் ஏறி உறங்க ஆரம்பித்து விடுவேன். உன்னுடைய இந்த பயணம் மிகவும் இனிமையானதாகவும் மிகவும் நீளமானதாகவும் இருக்கும். நன்றாக புரிந்து கொள். நீ மறுபடியும் பேசினால் நான் மரத்தில் ஏறிவிடுவேன். நீ சென்று கொண்டிருக்கும் இந்த பயணம் மிக அருமையாக இருக்கும். அது உன்னை சலிப்படைய செய்யும். ஒரு விஷயத்தை நீ மனதில் வைத்துக்கொள். நான் உனக்கு சில கதைகள் கூறுவேன். அந்த கதையின் கருத்துக்களை ஆராய்ந்து அந்த கதையின் முடிவுரையை நீ கூற வேண்டும். அப்படி நீ கூறவில்லை என்றால், தவறான கருத்துக்கள் இருந்தாலோ உன் தலை வெடித்து சுக்கு நூறாக உடைந்து விடும். ஜாக்கிரதை.